இன்னைக்கு நம்ம யூஜிசி நெட் அகாடமியில் பேப்பர் 1 டீச்சிங் ஆப்டிடியூட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு டீச்சிங் இதுதான் வந்து பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது டீச்சிங் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஜுகேஷன். எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம காலேஜ் ஸ்கூல்லலாம் போய் கற்றுக்குறோம்ல, அது மட்டும் கிடையாது. இப்போ வந்து ஒரு பைக் மெக்கானிக், ஒரு அப்பா வந்து பைக் மெக்கானிக்காக இருக்காருன்னா பையனும் அது வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுப்பான். அதுவுமே ஒரு எஜுகேஷனுக்கு கீழே தான் வரும். ஒரு நாலேஜு பிலீஃபு ஒரு ஜெனரேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சில விஷயத்தை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் சார்ந்ததாகவும் இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். கண்டென்ட்டை மட்டும் சொல்கிறது கிடையாது, கண்டென்ட் தாண்டி சொல்கிறதும் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேர்னிங். லேர்னிங் அப்படிங்கிறது என்னென்னா, அனுபவ ரீதியாகவோ இல்லைனா வந்து செயல்பாடுகள் அடிப்படையிலோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸை வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வருவோம். அதாவது இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டாக்டராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க காலேஜ்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவங்கள வந்து நம்ம டாக்டராகவே மாற்ற போகிறோம். அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ் கொண்டு வந்து அவங்கள வந்து நம்ம டாக்டராக நம்ம மாற்ற போகிறோம். இந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங். ட்ரைனிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் இன்க்ரீஸிங் த நாலேஜ் அண்ட் ஸ்கில். ஓகேவா, ஒரு நாலேஜையும் ஒரு ஸ்கில்லையும் நம்ம பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கு ஒரு பர்டிகுலர் ஜாபை பண்ணுறதுக்கு தேவையான நாலேஜ் அண்ட் ஸ்கில்லை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்குக்கு ஒரு பர்சனை எக்யூப் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ். சிலபஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கோர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த யூஜிசி நெட்டில் பார்த்தீங்கன்னா 10 யூனிட், பேப்பர் 1ல் வந்து 10 யூனிட்ஸ் இருக்குது, சப் டாபிக்ஸ் இருக்குது, இந்த லெசன் இருக்குது, இப்படிங்கிறது எல்லாமே வந்து சிலபஸ்க்கு கீழே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரிக்குலம். கரிக்குலம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப்டு கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி. அதாவது வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து இத்தனை ஹவர்ஸில் வந்து எடுக்கணும், இவ்வளோ மார்க்ஸ் இந்த சப்ஜெக்ட் இது கொடுக்கணும், இந்த யூனிட் டெஸ்ட்க்கு இவ்வளோ கொடுக்கணும், இந்த கட் ஆஃப் வந்து இவ்வளோ இருக்கணும், அப்படிங்கிறது எல்லாமே வரையறுக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கரிக்குலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்டாக்ட்ரினேஷன். இன்டாக்ட்ரினேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆர்டர் இன் டீச்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு குரு இருக்காங்க, ஒரு சீடர் இருக்காங்க அப்படின்னா அந்த குரு வந்து என்ன சொன்னாலும் அந்த சீடர் வந்து செய்வாங்க. எந்த விதமான முரண்பாடுமே இருக்காது. ஓகேவா, இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீச்சிங்கோட டெஃபனிஷன். டீச்சிங்கோட டெஃபனிஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 2012 வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து முன்னாடிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க யார் யார் சொன்னது அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவ்வளோவா வந்து இந்த டெஃபனிஷன் கொடுத்து இந்த டெஃபனிஷன் யார் சொன்னது அப்படிலாம் அவங்க கேட்குறது கிடையாது. டீச்சிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு லேர்னிங் ப்ராசஸை மேனேஜ் அண்ட் டைரக்ட் பண்ணுறது தான் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டெஃபனிஷனில் சொல்லியிருக்காங்க. டீச்சிங் இஸ் பர்பஸ்ஃபுல் டைரக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸஸ். இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இத்தனை நாளில் முடிக்கணும், மிட் செம் வந்து இப்போ வரும், அதை எவாலுவேட் பண்ணணும், ஃபீட்பேக் கொடுக்கணும், லேர்னரை சக்ஸஸ்ஃபுல்லாக கற்றுக்க வைக்கணும். இது எல்லாமே ஒரு ப்ராசஸாக கொண்டுட்டு வரது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் கோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அதாவது டீச்சிங் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பதற்கு 3 முக்கியமான வேரியபிள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இன்டர்வெனிங் வேரியபிள். டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஓகேவா, யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க? டீச்சர். அந்த டீச்சர் அப்படிங்கிறவங்க தான் என்னதுன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். நெக்ஸ்ட் இந்த இன்டர்வெனிங் வேரியபிள் அப்படிங்கிறது என்னென்னா டீச்சிங் மெத்தட், எய்ட், எவாலுவேஷன். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வெனிங் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 3 சரியான முறையில் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்தால் தான் அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிஹேவியர் மாடிஃபிகேஷன், அதுக்கு தேவையான நாலேஜ் அண்ட் அந்த வே தான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஃபார்மல், இன்ஃபார்மல், நான் ஃபார்மல். இந்த ஃபார்மல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக அட்டண்டன்ஸ் எப்படி சொல்கிறது, அவங்க ரெகுலராக வருவாங்க, அங்கே வந்து
அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. டீச்சர் வச்சு சொல்லி கொடுத்து டெஸ்ட் வச்சு எவாலுவேட் பண்ணி இதுதான் வந்து நம்ம ஃபார்முலா. இப்போ நம்ம காலேஜுக்குலாம் நம்ம போவோம்ல, காலேஜில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக டெய்லி காலேஜ்க்கு போவோம். அங்கே போயிட்டு நம்ம வந்து கற்றுப்போம். கற்றுக்கிட்டு நம்ம அன்றைக்கி டெய்லி அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல். ஃபார்மல் ஃபார்மல் டைப்பில் இது வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல். இன்ஃபார்மல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திட்டமிடுதலுமே இருக்காது. ஓகேவா, எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே இருக்காது. பஸ்ஸில் போகும்போது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம பஸ்லலாம் போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து திடீர்னு கண்டக்டர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது வந்து நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும். அப்புறமா வந்து டாக்டர் வந்து நம்மளுக்கு வந்து இதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நம்ம நேராக போய் காலேஜில் போய் நம்ம கற்றுக்கிறத தாண்டி நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கற்றுக்குறோம்ல, அதுதான் வந்து இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஃபார்மல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டமைக்கப்பட்டிருக்கும். அதாவது வந்து ரெகுலராக அட்டெண்டன்ஸ் இருக்கும். ரெகுலராக அட்டெண்டன்ஸ் இருக்கும். ஆனால் வந்து இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், இந்த ஆன்லைன் எஜுகேஷன் தான் நான் ஃபார்மல் எஜுகேஷன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த கரஸ்லலாம் போட்டு படிப்பாங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலிஸ்டிக். ஹாலிஸ்டிக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் காம்ப்ரிஹென்சிவ் டீட்டெயில். அதாவது ஹாலிஸ்டிக் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட், காம்ப்ரிஹென்சிவ் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில். மூணுமே கிடைச்சா நம்மளால் கம்ப்ளீட் எஜுகேஷனை வந்து பெற முடியும் அப்படின்றது, அப்படி இல்லைன்னா கிடைக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீச்சிங் மாடல்ஸ். இந்த டீச்சிங் மாடல்ஸில் பீடாகாகி, ஆண்ட்ராகாகி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீடாகாகி அப்படிங்கிறது என்னென்னா டீச்சர் சென்டர்டு. ஓகேவா, இது வந்து எப்படின்னா ஒரு டீச்சர் தான் வந்து முதன்மையான நபராக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆண்ட்ராகாகி அப்படிங்கிறதுனா லேர்னர் சென்டர். இதில் வந்து லேர்னர் தான் முதன்மையான நபராக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டீச்சர்ஸ் டைரக்ஷன். பீடாகாகியில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டைரக்ஷன் அண்ட் டிசிஷன்ஸ். அதாவது டீச்சர் தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க, அதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுப்பாங்க. அதே இது ஆண்ட்ராகாகியில் பார்த்தீங்கன்னா லேர்னர் வந்து கற்றுப்பாங்க. டவுட் ஏதாவது இருந்தால் அவங்க வந்து டீச்சர்கிட்ட வந்து கேட்பாங்க. ஓகேவா, டீச்சர் கைடன்ஸ் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் லேர்னிங். அதாவது வந்து மோஸ்ட்டாக ஸ்கூல் காலேஜில் வந்து இந்த பீடாகாகி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். டீச்சரை சார்ந்து தான் இந்த கம்ப்ளீட் கான்செப்ட்டுமே இருக்கும். ஓகேவா, டீச்சர் ஃபெசிலிட்டேஷன் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ஃபார் லேர்னிங். லேர்னரே வந்து திங்க் பண்ணுவார், எவால்வேட் பண்ணிப்பார். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிவ் ரிசப்ஷன் இன் லேர்னிங் பீடாகாகியில். அதாவது வந்து இவங்க வந்து எப்படின்னா பேசிவாக தான் அவங்களோட ரிசப்ஷன் இருக்கும் லேர்னிங்கில். அதே இது இங்கே வந்து ஆண்ட்ராகாகியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் லேர்னிங். ஏன்னா வந்து லேர்னரே வந்து அவங்களாவே கற்றுக்குறாங்க, அவங்களாவே வந்து எவால்வேட் பண்ணுறாங்க, அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. அதே நம்ம கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா டீச்சர் மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதி பேர் கவனிப்பாங்க, பாதி பேர் கவனிக்காமல் இருப்பாங்க. அதுதான் இதில் சொல்கிறாங்க. லேர்னிங் வித்தின் த 4 வால்ஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம். அது நம்ம காலேஜ் ஸ்கூல்லாம் அப்படின்னா அந்த 4 வால்ஸ்குள்ளேருந்து கற்றுக்குறோம் அப்படி தானே. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லேர்னிங் இந்த வைடர் சோஷியல் கான்டெக்ட். அதாவது சோஷியல் மீடியா, யூடியூப், ஆன்லைன் கோர்ஸ், எஃப்எம், டிவி, இது எல்லாத்தையும் மூலியமாகவே நம்ம வந்து கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீடாகாகியில் வந்து நாலேஜ் ஆஸ் கிவன் ஃபிக்ஸ்டு. இதில் வந்து என்னென்னா ஃபிக்ஸ்டு. ஓகேவா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து இந்த சிலபஸ், செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து இந்த சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸடாக இருக்கும். அதே இது வந்து நாலேஜ் எவால்வ்ஸ் அண்ட் இஸ் கிரியேட்டட். இது வந்து நம்மளே கற்றுக்கிறதுனால நம்ம வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி மூலியமாகவும் நம்ம எவால்வ் பண்ணி நிறைய நம்ம கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இஸ் ஷார்ட். எப்படின்னா ஃபஸ்ட் யூனிட் டெஸ்ட் முடிக்கிறோன்னா செமஸ்டர் பப்ளிக் எக்ஸாம் அப்படி இருக்கும். அசஸ்மெண்ட் இஸ் மல்டிஃபேரியஸ் அண்ட் கண்டினியூஸ். இது வந்து டெய்லி நம்மளுக்கு டெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னும்போது கண்டினியூஸாகவே நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு நாளுமே நம்மளுக்கு வந்து டெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். அதாவது டீச்சிங்னாலே என்னென்னா டிஃப்ரென்ஸ் லெவல் இருக்கும். அதாவது மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவல். அதாவது கிண்டர்கார்டன் நம்ம வந்து கேஜி படிச்சுருப்போம், நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் வருவோம், காலேஜ் வருவோம், பிஹெச்டி வரைக்கும் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரே லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு நம்ம ஒரு மாதிரி சொல்லிக் கொடுக்கணும், பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு மாதிரி கைட் பண்ணணும். ஸோ அதனால தான் இது டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லெவல் இருக்குது இந்த டீச்சிங்கில். நெக்ஸ்ட் வந்து இட் டேக்ஸ் பிளேஸ் இன் டைனமிக் என்வரான்மெண்ட். டைனமிக் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மாறக்கூடிய ஒரு
ப்ரோக்ராமிங். ஒவ்வொரு நாளுமே நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கட்டும். ஏன்னா வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தைய சமாளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே இது ஒரு 40 குழந்தைங்க 50 குழந்தைங்க ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கும்போது அது ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு கேட்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து அப்டேட்டாக இருக்கணும். அப்படிப்பட்ட டீச்சர் தான் நம்ம குட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். டீச்சர் லேர்னர் வந்து குட் டீச்சராக இருப்பாங்க. அதாவது எப்படின்னா எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சொல்லும் போது அந்த டீச்சருக்கு அதுக்கான ஆன்சர் தெரியல அப்படின்னும் போது அவனே சொல்லுவான், ஏய் டீச்சர் இது கூட தெரியலடா அப்படின்னு சொல்கிறதுக்கான சூழ்நிலை வந்து நம்ம கொண்டுட்டு வரக்கூடாது. ஸோ எல்லா விஷயமே நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அறிவு சார்ந்த செயல்பாடு. டீச்சர் வந்து இன்டெலெக்சுவலாக அவ்வளோ கிளியராக அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும். இவங்களே வந்து ஏனா தானோன்னு இருந்துட்டு ஏதோ ஒன்றத்தை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இதை வந்து ஆர்ட் ஆஸ் வெல் அஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டீச்சர் வந்து கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சால் தான் சொல்லித்தர முடியும். ஓகேவா? அதனால இது வந்து ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து அந்த சொல்லிக் கொடுக்குற ஸ்கில் இருக்காது. ஓகேவா? ஒருத்தவங்க வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து வேறு எதுலையாவது ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த கலை அப்படிங்கிறது வந்து அந்த டீச்சருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா லெபார்டரி ஸ்கில்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்களும் வந்து ஒரு டீச்சருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆர்கனைசேஷன், ஒரு சுய கட்டமைப்பு கொண்டு இருக்கணும். அதாவது வந்து அவங்க வந்து பங்க்சுவலாக இருக்கணும், ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், அவங்களோட ஐசைட் கரெக்டாக இருக்கணும், அவங்களோட பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கணும், எல்லாமே அவங்க கரெக்டாக ஒரு டீச்சர் அவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க சோஷியல் சர்வீஸாக நினச்சி பண்ணணும். அதாவது வந்து சமுதாயத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்ல முறையில் நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க வந்து இந்த சேவை அதாவது இந்த டீச்சிங்கை வந்து அவங்க பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிகிரி ஆஃப் அட்டானமி, அதாவது தன்னிச்சையாக ஒரு டீச்சர் வந்து ஒரு கான்செப்டை சொல்லி கொடுக்கறதுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுதான் வந்து அட்டானமி. இப்போ வந்து சில இதில் வந்து டீச்சர்ஸ் வந்து நீங்கள் இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அட்டானமி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து முடியவே போகுது டீச்சிங் அப்படிங்கிறது. ஓகேவா? டெய்லி கிளாஸஸ் இருக்கும், ஹாலிடேஸை தவிர்த்து டெய்லி கிளாஸஸ் இருக்கும், நம்ம டெய்லி நம்ம ஒரு விஷயத்தை கற்றுப்போம். ஸோ டீச்சிங் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸான ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷன். அது ஏன் சோஷியல் சர்வீஸாகவே இருந்தாலும் அது வந்து கடைசியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ரொஃபஷன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டராக்டிவ் ப்ராசஸ். அதாவது ஒரு டீச்சர் வந்து சொல்லிக் கொடுத்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கான அந்த ஆன்சரை சொல்லி தர வேண்டிய அந்த பொறுப்பு வந்து அந்த டீச்சர் கையில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டீச்சிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 குழந்தைய நம்ம கையில் கொடுக்குறாங்கன்னா இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 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 பொண்ணு வந்து எனக்கு ஒரு காலேஜில் வந்து சேர்றாங்கன்னா அவங்கள டாக்டராக மாற்றி நம்ம வெளியே கொண்டுட்டு வர்றது தான் வந்து நம்ம டீச்சிங். ஓகேவா? டு பிரிங் டிசையர்டு சேஞ்ச் இன் பியூப்பிள். ஒரு குழந்தை ஒன்றுமே தெரியாமல் அந்த ஸ்கூலுக்குள்ள நுழையுது, அவன் ஒன்றுமே தெரியாமல் வெளியே போனால் அது பேர் டீச்சிங் கிடையாது. ஒன்றுமே தெரியாமல் வந்தான், இப்போ எல்லாமே தெரிஞ்சுட்டு வெளியே போகிறான் அப்படிங்கிறது தான் வந்து டீச்சிங். ஓகேவா? அதுதான் நம்ம எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்போம். டு ஷேப் பிஹேவியர் அண்ட் கான்டாக்ட். அவங்களோட பிஹேவியர்ஸை நம்ம வந்து பண்ணுவோம். எல்லாருக்குமே எல்லா விஷயமே தெரியாது. ஒரு தப்பு பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அவன் தப்பு பண்ணும்போது அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை நல்ல முறையில் அவனோட பிஹேவியர்லையும் சரி அவனோட எல்லா ரீதியாகவும் அறிவு சார்ந்தும் சரி அவனை நம்ம மாடிஃபை பண்ணி நம்ம கொண்டுட்டு வர்றது தான் நம்ம டீச்சிங்னு சொல்கிறோம். அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ் என்னதான் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் தான் அவனுக்கு ஒரு நாலேஜ் ஒரு விஷயத்தை நம்ம அறிவை வந்து புகட்டணும். அதுவும் நம்ம என்ன சொல்லணும்னா டீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். டு இம்ப்ரூவ் லேர்னிங் ஸ்கில்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு குழந்தைக்கு வந்து எல்லா ஸ்கில்லையுமே நம்ம கொடுக்கணும் ஸ்கூலில். அதில் லேர்னிங் ஸ்கில்லையும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் அந்த குழந்தைக்கு. இது எல்லாமே தான் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். இந்த லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங், ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு 3 இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங். இந்த மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் வந்து பேசிவாக இருப்பாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குழந்தை வந்து இப்போது ஒரு யூகேஜி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் வச்சு டயக்ராம்ஸ் வச்சு சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க.
அது எப்படி சொன்னால் இதெல்லாம் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? எப்படின்னா இப்போ ஏபிசிடி எல்லாமே பேஸ்மெண்ட். ஓகேவா? ஏபிசிடி 1 2 3 4 அதெல்லாம் சொல்லித்தரது, டேபிள் சொல்லித்தரது, இது எல்லாமே வந்து அந்த மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங்கு கீழே தான் வரும். அடிஷன், சப்ராக்ஷன் சொல்லி கொடுக்குறது, இது எல்லாமே என்னன்னா ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இதை அவங்க கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதாவது ரோட் மெமரைசேஷன் அவங்க மக்கப் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டாயத்தில் வந்து இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங். அதான் நான் சொல்லியிருக்கோம் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டீச்சிங். ஓகேவா? இதான் வந்து ரொம்ப இனிஷியல் லெவல் ஆஃப் டீச்சிங் சொல்லணும். இதோட ப்ரொப்பனண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பர்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து சொல்லியிருக்காரு. எப்படின்னா மாடல்ஸு, டெக்னிக்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து எளிமையாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா இது வந்து சொல்லி தரது எல்லாமே வந்து என்னென்னா அவங்க வந்து ரீட்டைன் பண்ணணும். இப்போ ஏ ஃபார் அப்படின்னு கேட்டோன்னா அந்த குழந்தை வந்து என்ன சொல்லணும்னா ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதுதான் அந்த மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங்கில் வந்து இருக்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் அதில் பார்த்தீங்கன்னா டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் 2 பேருமே எப்படி இருப்பாங்கன்னா ஆக்டிவாக இருப்பாங்க. இது வந்து எப்படின்னா அடிஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு சொல்லி தருவோம். ஓகேவா? 5 + 5 அப்படின்னு சொன்னோன்னா அந்த குழந்தை வந்து டக்குன்னு சொல்லலாம் 10 அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லுமா, இப்போ வந்து அது எப்படி வந்துச்சு, எதன் மூலயமா வந்துச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் டீப்பாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை வச்சு ரூல்ஸு இதெல்லாமே வச்சு நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஓகேவா? திரும்ப திரும்ப படிக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா எல்லா விஷயங்களுமே வந்து புரிய ஆரம்பிக்கும். அந்த புரியிற ஸ்டேஜ் தான் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் ஸ்டேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதோட கான்செப்ட் என்னன்னா அவங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்கன்னா அதில் அவங்களுக்கு திறமை வாய்ந்தவர்கள் நபராக நம்ம மாற்றணும். ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம கிளியராக இதுதாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே ஒரு விஷயத்த வந்து சொல்கிற அளவுக்கு அவனை நம்ம மாற்றணும். ஓகேவா? இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் 2 பேருக்குமே வந்து ஆக்டிவ் ரோல் வந்து இருக்கும். இதில் வந்து அவன் நிறைய டவுட்ஸ் கேட்பான், அதை நம்ம கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், அவனாவே புரிஞ்சுப்பான் சில விஷயங்களை. இது எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் இதில் வந்து வரும். இதோட ப்ரொப்பனண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரிசான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் லெவல். இந்த ரிஃப்ளெக்டிவ் லெவலில் பார்த்தீங்கன்னா டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் இவங்க 2 பேர். டீச்சர் வந்து பேசிவாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. அதாவது இப்போ இந்த பிஹெச்டிலாம் பண்ணுறாங்க அவங்கள வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து அவங்களாவே ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பாங்க, அவங்களாவே பண்ணுவாங்க, ஒரு கைடன்ஸ் மட்டும் டீச்சர் கிட்ட கேட்டுப்பாங்க. ஓகேவா? இது வந்து என்னன்னா இப்போ ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, அதோட ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ப்ராப்ளம்கான சொல்யூஷன் அவங்களே வந்து கண்டுபிடிப்பாங்க. இதோட ப்ரொப்பனண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். டீச்சிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளூம்ஸ் கிளாசிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து காக்னேட்டிவ் டொமைன். காக்னேட்டிவ் டொமைன் அப்படிங்கிறதுனா இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி, அதாவது அறிவு சார்ந்த நடத்தையை வந்து வளர்க்குறது. இதை தான் நம்ம சொல்கிறோம். இதை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து நான் சொன்ன எதை நம்ம வச்சுக்கலாம்னா திருக்குறள். ஓகேவா? திருக்குறள் நான் ஏன் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நாலேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இது கொஷனில் வந்து எப்படி கேட்பாங்க, இதோட ஆர்டர் கேட்பாங்க. நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவாலுவேஷன். நம்ம ஸ்டோரி மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் போய் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் அப்படிங்கிறதுனா இப்போ நம்ம திருக்குறள் எடுத்துக்கிறோம். அதை வந்து என்னென்னா ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷன் வந்து ரீட்டைன் பண்ணுறது, அதனால ரீகால் பண்ணுறது. ஓகேவா? அதான் வந்து நம்ம நாலேஜ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ரிஹென்ஷன். ஒரு திருக்குறள்னா அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா முழுமையாக நம்ம வந்து புரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன். ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக்க அப்படின்ற அந்த திருக்குறள் எடுத்தோம்னா என்ன சொல்கிறாங்க, கற்க கசடர, அந்த கசட அற பிழை இல்லாமல் கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னும் போது அதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து பகுப்பாய்வு. அதாவது ஒரு பாட்டாக பிரிக்கிறது. கற்க கசடர அப்படிங்கிறது வந்து பாட்டாக பிரித்து இதுக்கு இதானா மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட் வந்து சிந்தசிஸ் அப்படிங்கிறது ஓகே தனித்தனியாக படிச்சுட்டு இப்போ எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து அதோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து எவாலுவேஷன் அப்படிங்கிறது வந்து இது வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அஃபெக்டிவ் டொமைனில் வந்து அதே மாதிரி வந்து 5 இருக்குது. என்னது ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், வேல்யூவிங், ஆர்கனைசிங், கேரக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்.
ஹோம் ஒர்க் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஆக்சுவலி இதோட கான்செப்ட் என்ன, அஃபெக்டிவ் டொமைன் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு நபரோட ஆட்டிடியூடு, ஃபீலிங்கு, எமோஷனு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வளர்க்குறது தான். ஓகேவா? பெட்டர் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் நம்மளால் கொண்டுட்டு வர முடியும். ஃபஸ்ட்டு இப்போ ஹோம் ஒர்க் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹோம் ஒர்க்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹோம் ஒர்க் வந்து டீச்சர் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். அதை நம்ம எழுதலாமா வேணாமா அப்படின்ட்டு நம்ம ஒரு 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 யோசிச்சு அதுக்கு நம்ம ஓகே எழுதலாம் அப்படின்ட்டு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து வேல்யூ பண்ணுறோம். இப்போ அது நம்மளுக்கு புரியல, தெரியல, ஓகே அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், எதுலையாவது சர்ச் பண்ணி இல்லை யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சு எடுத்து கூகுளில் பார்த்து கீத்து அது நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்காக ஒரு மெனக்கெடல் பண்ணுறோம், அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங். ஓகேவா? என்னன்னா வந்து ஓகே அதையும் மீறி உங்களுக்கு தெரியலனா ஃப்ரெண்ட்ஸில் கான்ஃபரன்ஸ் கால்லாம் போட்டு டவுட்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதை எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து கேரக்டரைசேஷன். ஓகேவா? இப்படி நீங்கள் ரொம்ப அப்படியே ஒரு ஒரு பர்டிகுலராக அது அப்படியே ஓகே நம்ம ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் அதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து உங்களோட கேரக்டராகவே அது மாறும். அது உங்கள் லைஃப் ஸ்டைலே அப்படியே மாற்றும். உங்களை பர்ஃபெக்டான பர்சனாக மாற்றும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு போனாலும் உங்களுக்கு அது வந்து மறக்கவே மறக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைக்கோமோட்டார் டொமைன். சைக்கோமோட்டார் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதாவது வந்து ஃபிசிக்கல் எப்படி சொல்றது, ஃபிசிக்கலி மென்டலி நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணுவோம். அதாவது மோட்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயக்கம். ஓகேவா? நர்வஸ் சிஸ்டம், மசில்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறத நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சைக்கோமோட்டார் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த டொமைன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன என்ன சொல்ல போகிறோன்னா இதுலேயே 5 இருக்குது. இமிட்டேஷன், மேனிப்புலேஷன், ப்ரிசிஷன், ஆர்டிகுலேஷன், நேச்சுரலைசேஷன். ஓகேவா? இது வந்து என்னென்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார் டிரைவிங். இந்த கார் டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டெமோ மாதிரி பண்ணி காட்டுவாங்க. ஓகேவா? இப்படி தான் நீங்கள் ஓட்டணும் அப்படின்னு டெமோ பண்ணி காட்டுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மேனிப்புலேஷன் அப்படிங்கிறதுனா அவங்க பண்ணுறத பார்த்து அவங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் அப்படிங்கிறதுனால அக்யூரேட்டாக அப்படியே டிரைவ் பண்ணுறது, அப்படியே அக்யூரேட்டாக ப்ரிசைஸ்னால் அப்படியே அக்யூரேட்டாக நம்ம வந்து அதே அதே மாதிரி அவங்க பண்ண மாதிரி டிரைவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆர்டிகுலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வந்து வேற ஒருத்தர் வந்து நம்மளை வந்து இடிக்க வராங்க அப்படின்னு சொல்லும்போது ஆக்சிடென்ட் பண்ண வரும்போது கரெக்டாக நம்ம யோசித்து தேவையான ஓகே இந்த இடத்துல நம்ம இப்படி செயல்படணும் அப்படின்ட்டு வந்து யோசித்து அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரலைசேஷன். ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் தான் வந்து நீங்கள் அப்படியே அப்படியே யோசிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு கை கால் எல்லாமே என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காகவே அது என்ன பண்ணுன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காகவே அது நேச்சுரலாகவே அது உங்களுக்கு ஓகே கார் டிரைவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அது வந்து நல்லாவே பர்ஃபெக்டாகவே நீங்கள் பண்ணிடுவீங்க.